ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். Do you want a happy marriage life? உங்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வேண்டுமா அப்படின்னு திருமணம் முடிந்த யாரை கேட்டாலும் ஆமாம், நிச்சயமாக எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் விரும்புகிற இது 10ல் ஒருவருக்கு தான் கிடைக்குது அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. 10 திருமணங்கள் நடக்கும்போது கிட்டத்தட்ட 5 திருமணங்கள் விவாகரத்திலையும் 4 திருமணங்கள் சந்தோஷமில்லாத வாழ்க்கையாகவும் நடந்து கொண்டிருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. ஏன் இந்த சந்தோஷம் இல்லாத குடும்ப வாழ்வு அப்படின்னு சொன்னா, நாம் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாததினால. நாம் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் வித்தியாசமான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக. ஆகவே நம்முடைய தேவைகளும் வித்தியாசமானவைகளாக இருக்கிறது. ஆணுடைய தேவை வேற, பெண்களுடைய தேவை வேற. சாப்பாடு, தண்ணி, காத்து இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவை. ஆனால் அவருடைய சரீரம் எப்படி வித்தியாசமாக இருக்கிறதோ அது போல அவர்களுடைய எண்ணங்களும் காரியங்களை புரிந்து கொள்கிற விதமும், the process of the thought, எண்ணங்களை அவர்கள் உள்வாங்கி அதை புரிந்து கொள்கிற விதமும் இருவருக்கும் வேறு வேறானது. அதே போல அவர்களுடைய தேவைகளும் வேறு வேறாக இருக்கிறது. இதுல ஒருவருடைய உள்ளான தேவைகள், அவருடைய உணர்வு பூர்வமான தேவைகளை ஒருவர் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை நிறைவேற்றுவார்களானால் அந்த குடும்பம் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை உடையதாயிருக்கும். பேசிக்கா, அடிப்படையாக பெண்களுக்கு அன்பு தேவைப்படுகிறது. அவர்களுக்கு அன்பு, கொஞ்சி பேசுதல், மென்மையாக பேசுதல், மொத்தத்தில் ஒரு மென்மையான கையாளுதல், அது அவங்க அன்பு என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்படிதான் அன்பு அவர்களுக்கு புரிகிறது. ஆண்களுடைய அடிப்படையான தேவை அன்பு கிடையாது. ஆண்களுக்கு அன்பு தேவை, அன்பு அவர்களுக்கு அவசியம். ஆனால் அடிப்படையான தேவை, த ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட், ஒரு ஆணுக்கு அன்பே இல்லாமல் கூட அவரால் வாழ்ந்துட முடியும். ஆனால் மரியாதை என்பது அவருடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ஒரு கொடை விரிஞ்சு நிற்கிறதுக்கு, ஒரு கொடை விரிந்து நிற்கிறதுக்கு நடுவில் உள்ள கம்பி எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு ஆணுக்கு மரியாதை மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் பவுல் எபேசியர்ல 5வது அதிகாரத்தில் எழுதும்போது மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், புருஷர்கள் தங்கள் மனைவியில் அன்பு கூற வேண்டும். பாருங்க, அந்த வார்த்தை மாற்றத்தை பாருங்க. புருஷன் தன் மனைவியில அன்பு கூற வேண்டும், ஆனா மனைவி தன் புருஷனில் அன்பு கூற வேண்டும்னு எழுதல. அதுக்காக அன்பு கூறக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அவர்களுடைய தேவை என்னன்னா, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இன்னும் 1 பேதுரு எழுதும்போது இப்படி எழுதுறார், உங்களுடைய புருஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா உங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலும் பயபக்தி உள்ள நடக்கையினாலும் அப்படின்னு வரும். பயபக்தி அப்படிங்கிற வார்த்தை ரெஸ்பெக்ட் அப்படின்னு மொழிபெயர்க்கப்படுது. ஸோ உங்களுடைய ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆக்ஷனால உங்களுடைய கணவனுடைய இருதயத்தை நீங்கள் கவர்ந்து கொள்ள முடியும். மனைவிக்கு மரியாதை தேவையா? நிச்சயமா மரியாதை தேவை. ஆனா சில இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அன்பு அவர்களுக்கு கிடைக்காம எவ்வளவு மரியாதை கிடைச்சாலும் அவர்களுக்கு அது திருப்தியாக இருக்காது. ஆகவே உங்களுடைய புருஷன் உங்களில் அன்பு கூற வேண்டுமானால் அவருக்கு மரியாதை செலுத்துங்கள். உங்களுடைய மனைவி உங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு அதிகமாக அன்பு கொடுங்கள். யாருக்கு அன்பு கிடைக்கிறதோ, எந்த மனைவிக்கு அன்பு கிடைக்கிறதோ அந்த மனைவி புருஷனை மரியாதையோடு நடத்துவாள். எந்த புருஷனுக்கு மரியாதை கிடைக்கிறதோ அந்த புருஷன் தன்னுடைய மனைவியிடத்தில் அதிக அன்பாயிருப்பான். இந்த வித்தியாசத்தை நாம புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும்.